சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நீண்ட நாளாக எதற்காக உன்னுடைய குல தெய்வத்தின் மீது கோபமாக இருக்கிறாய்? உன்னுடைய குல தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தாயா? உனக்காக பல விஷயங்களை உன்னுடைய குல தெய்வமானது பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக நீ ஏன் உன்னுடைய குலதெய்வத்தை ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறாய்? உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நானும் உன் குலதெய்வமும் உன் குடும்பத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனைகள் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து மீட்டு எடுக்கத்தான் பல முயற்சிகளை செய்து சில விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் உறுப்பினர்கள் நாங்கள் எப்படி உன்னை தத்தளிக்க விடுவோம்? எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று நான் உறுதியளிக்கிறேன். யார் என்னை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு எனது பார்வை நிச்சயமாகவே கிடைக்கிறது. அவர்களுக்கு நான் இல்லாமல் உலகமே வெறுமையாகத்தான் இருக்கும். காலம் ஒரு பொழுதும் பின்னோக்கி போவதில்லை, அப்பொழுது முன்னோக்கி செல்லும். கடந்த காலத்தில் நீ சந்தித்த எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் மீண்டும் வராது. எதிர்காலத்தில் மகிழ்ச்சி மட்டும் நிம்மதியுடனும் நீ வாழ்வாய். சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நான் அதிலும் இருந்து உனக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருப்பேன். நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் இரு. எந்த குழப்பமும் இல்லாமல் உனக்கு என்ன தேவையோ அதை எங்களிடம் கேள், நிச்சயமாக செய்து தருவோம். ஆனால் கடவுள் மீது எந்த கோபத்தையும் காட்டாதே, அது மிகப்பெரிய பாவம். மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள். அலைப்பாயும் மனதால் எந்த செயலையும் செய்ய முடியாது. எதிலும் உறுதியாக இரு, நம்பிக்கை கொள். அது போதும் உன்னை வெற்றி பெறச் செய்யும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து நீ தெளிவாக வெளியே வருகிறாய். அதுபோல இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமாகவே விடுபடுவாய். அதற்கு நான் பொறுப்பு. எதை பற்றியும் எதை நினைத்தும் கவலைப்படாதே. நீ எப்பேற்பட்ட குழந்தை என்பது எனக்கு தெரியும். உனக்கான தேவைகள் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும். அமைதியாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.